ராதேஷ்ணா, கண்ணையாவின் வினோத ஆவல் பார்ட் 6 பார்க்குறோம். ஒரு நாள் கண்ணையா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாட்டு கொட்டில் உட்காந்துட்டுருக்கான். அப்போ ஒரு தாய் பசு ஒரு கன்றுக்குட்டியை ஈன்றுது. உடனே அந்த தாய் பசு அங்கே கீழே விழுந்த அந்த கன்றுக்குட்டியை தன்னுடைய நாவால் நக்கி 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 அதை அப்படியே சுத்தம் பண்ணுறது. பக்கத்தில் இருந்த கண்ணையா அந்த கன்றுக்குட்டியை தன் ஹிருதயத்தோடு அப்படியே சேர்த்து அணைச்சி கட்டி பிடிச்சிக்கிறான். அப்புறம் அந்த கன்றுக்குட்டியை அங்கேருந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுது. இப்போ கண்ணையா ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். யசோதாமையா உள்ளே இருந்து ஓடி வந்த காரியங்களை அப்படியே போட்டுட்டு கண்ணையா அழற குரலை கேட்டு உடனே குழந்தைய எடுத்து மடியில் வச்சுட்டு ஏம்மா ஏம்மா ஏன் அழற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன் கண்ணா, உனக்கு என்ன பசியா இல்லை எங்கேயாவது வலிக்கிறதா என்னம்மா அப்படின்னு கேட்க கேட்க அவன் இன்னும் பெரிய குரல் எடுத்து அழறான். தலையெல்லாம் அழுத்து விட்டுட்டான். அழுது அழுது அப்படியே கண்ணில் இருக்கிற மைய பூரா முகம் பூரா அப்படியே ஈஷின்னு இழுத்து விசித்திரமாக இப்போ காலெல்லாம் உதச்சி கையெல்லாம் தட்டி தட்டி அழறான். அந்த பக்கம் விழுந்து புரள்றான், இந்த பக்கம் குதிச்சு அழறான், தரையில் தட்டி தட்டி அழறான். இப்படி புரண்டு அப்படி அவன் அழறதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. இந்த கண்ணையா இதை பாரு, இப்படி அழவே கூடாது, இப்படி அழுதா உடம்புக்கே ஆகாது, எதுக்கு ஏன் அழற அப்படின்னு கொஞ்சம் சத்தமாக கேட்டவுடனே விக்கி அழுதுண்டே இருந்த குழந்தை, அம்மா உனக்கு தெரியுமா என்ன நடந்ததுன்னு அப்படின்னு சொல்கிறான். உடனே யசோதம்மா கேட்டால் என்னப்பா நடந்தது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டவுடனே, இல்லை ஒரு பசுமாடு ஒரு கன்றுக்குட்டியை ஈன்றது, சரி அவ்வளவு தானே, அதுக்கே அழற, இல்லை அது பிறந்த உடனே அப்படியே எழுந்து நின்றுது, நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு அதை கட்டி பிடிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் அப்படியே அது ஓட ஆரம்பிச்சிட்டு, சரி இதில் அழறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ரெண்டு கையும் அப்படியே அகலமாக விரிச்சுண்டு கண்ணு நிறைய தண்ணியை வச்சுண்டு கண்ணையா சொல்கிறான், நானும் ஜென்மா எடுத்து 1.5 வருஷம் கழித்து தானே நடக்க முடிஞ்சுது, அப்போ தானே நான் நடக்க ஆரம்பித்தேன், ஆனால் இதுவும் பிறந்த உடனே இப்படி ஓட ஆரம்பிச்சுட்டேன், என்னால் அப்படி முடியலையே அப்படின்னு அழறான். உடனே யசோதாம்மா, ஹரே ராம், இதுக்கு தான் நீ இவ்வளோ பெருசாக அழுதியா அப்படின்னு சொல்கிறா. ரொம்ப வினோதமாக இருக்குது. ராதேஷ்ணா.